காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீரா ஒரு வெளிப்படையான பாதுகாப்பு கவசத்தில் இருந்தான். அதில் அவன் அங்கும் இங்கும் நகர்வதற்கே கஷ்டமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இரும்பு அசுர ராஜா தாக்கிய சக்தியிலிருந்து அவனால் எப்படி தப்பிக்க முடியும்? இது சாதாரணமான அசுர தளபதியின் தாக்குதலாக இருந்தாலும் பரவாயில்லை. இது இரும்பு அசுர ராஜாவின் தாக்குதல். இவனது சக்தி அசுர தளபதிகளை விட பல மடங்கு வலிமையானதாகும். இந்த கவசத்தை என்னால உடைக்க முடியாம போகலாம், ஆனா அசுர ராஜாவுக்கு இது சாதாரணமான கண்ணாடிதான். இந்த கவசத்திலிருந்து நாம தப்பிக்கிறது நடக்காத காரியம் என்று வீரா நினைத்துக் கொண்டு கடுமையான கோபத்தில் இருந்தான். இப்போது வீராவால் தன்னை நோக்கி வரும் எலும்பு முட்களை பார்க்க மட்டும் தான் முடிந்தது. அதை தவிர அவனால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த எலும்பு முட்கள் வீராவை தாக்க நெருங்கும் போது அந்த பாதுகாப்பு கவசம் மெல்ல சாய்ந்து அந்த முட்களிலிருந்து வீராவை தப்பிக்க வைத்தது. அதில் சிறிது தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் வீராவின் உயிர் போயிருக்கும். எப்பா, எவ்வளவு பக்கமா வந்துட்டு போகுது என்று ஆச்சரியத்துடன் நினைத்தான் வீரா. நறுமுகை தன்னை நோக்கி பாயும் எலும்பு முட்களை எல்லாம் சற்றும் கண்டுகொள்ளவே மாட்டாள் என்று வீரா எண்ணினார். ஆனால் அவள் முக்கியமான தருணத்தில் தனது உயிரை காப்பாற்றுவாள் என்று வீரா நினைத்துக் கூட பார்க்கவில்லை. இப்போது நறுமுகை மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வீராவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பக்கம் தனது உயிரை எடுக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தாள், மற்றொரு பக்கம் அந்த அசுரனின் தாக்குதலிலிருந்து தன்னை காப்பாற்றுகிறாள் என்று எண்ணினான் வீரா. இவ மனசுல அப்படி என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு என்று நினைத்து குழம்பினான் வீரா. எனக்கு தெரிஞ்சு அவ மனசுல அவளை தவிர வேற யாரும் உன்னை சித்திரவதை பண்ணக்கூடாதுன்னு ஓடுது போல என்று கிண்டலாக கூறியது சுருளி. வீராவும் அது உண்மையோ என்று யோசித்தான். ஆனால் நறுமுகையின் நோக்கம் மிகவும் தெளிவாக இருந்தது. வீரா குற்றவாளிதான், ஆனால் அவன் இராணுவ நீதிமன்றத்தால் மட்டுமே தண்டிக்கப்பட வேண்டும். அதனால் அவனை யாரும் கொலை செய்ய விடக்கூடாது என்று எண்ணினாள். அத்துடன் இந்த போர் பதற்றத்தை வைத்து வீரா இங்கிருந்து தப்பித்து விடுவானோ என்ற எண்ணமும் நறுமுகையின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால்தான் அவள் இந்த போர் பதற்றத்திலும் வீராவை தன்னுடனே அழைத்துக் கொண்டு வந்தாள். இப்போது நறுமுகை அசுர ராஜாவுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். அவளுக்கு வீரா பாரமாக இருந்தாள். அப்படி இருந்தும் வீராவை விடுவிக்க அவளுக்கு மனமில்லை. அதனால் அவள் அசுர ராஜாவுடன் சண்டை மட்டும் போடாமல் வீராவையும் சேர்த்து பாதுகாத்து வருகிறாள். இதனால் அவளது அழுத்தமும் இப்போது அதிகமாக இருந்தது. அசுர ராஜாவின் புத்திசாலித்தனமும் மனிதர்களை விட குறைவானது இல்லை. இப்போது நறுமுகை இந்த சண்டையோடு சேர்த்து வீராவையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டார். அதனால் அசுர ராஜா நறுமுகையின் மீது மிகவும் வலிமையான தாக்குதல்களை தாக்கிக் கொண்டும் அவ்வப்போது வீராவை நோக்கி தாக்கிக் கொண்டும் இருந்தார். இதனால் நறுமுகை ஒரு பக்கம் இரும்பு அசுர ராஜாவை தாக்குவதிலும் மறுபக்கம் எந்த ஒரு தாக்குதலும் வீராவை பாதித்து விடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருந்தாள். இதனால்தான் இப்போது வீரா மற்றும் நறுமுகை இருவரும் ஆபத்தான நிலையில் இருந்தார்கள். இந்த வாய்ப்பை இரும்பு அசுர ராஜா பயன்படுத்திக் கொண்டு அவனது இறக்கைகளை வேகமாக அடித்துக் கொண்டு நறுமுகையை நோக்கி வந்து தாக்கிக் கொண்டிருந்தார். இந்த சண்டை மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டிருந்தது. வீரா அந்த பாதுகாப்பு கவசத்தில் மூச்சு விடுவதற்கு கூட கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார். அசுர ராஜாவின் தாக்கத்தை எல்லாம் தொடர்ந்து முறியடித்துக் கொண்டே இருந்தாள் நறுமுகை. அத்துடன் அவ்வப்போது அந்த தாக்குதலில் தப்பிப்பதும் வீராவை காப்பாற்றுவதும் என்று மாறி மாறி செய்து கொண்டிருந்தாள். இந்த நிலையில் எலும்பு முட்களில் ஏதேனும் ஒன்று அவள் மீது மோதினால் அது அவளது உயிருக்கே ஆபத்தில் முடியும். என கீழ்விட்டு நறுமுகை, எனக்கு எதுவும் ஆகாது என்று கூறினான் வீரா. அட, எப்படியும் நீ சொல்றதா அவ கேட்க மாட்டா, அப்புறம் எதுக்கு இந்த கத்திக்கிட்டு இருக்க என்றது சுருளி. ஆனால் சுருளியின் குரலை வீரா கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் இரும்பு அசுர ராஜாவின் மீதுதான் நறுமுகையின் முழு கவனமும் இருந்தது. ஆனால் இப்படியே பதற்றம் தொடர்ந்தால்
அது அவளுக்கும் வீராவுக்கும் ஆபத்தில்தான் போய் முடியும் என்று எண்ணினான் வீரா. ஆனாலும் நறுமுகையோ, இல்ல, உன்னை இறக்கி விட்டா நீ தப்பிச்சு போயிடுவ, அப்புறம் நான் தானே உன்னை தேடி சுத்திக்கிட்டு இருக்கணும் என்று கடுமையாக கூறினாள். அந்த அசுர ராஜாவின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க நறுமுகை மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தாள். அதை பார்க்கும்போது வீராவுக்கு சிரிப்பதா அல்லது அழுவதா என்று தெரியவில்லை. நீ உன்னோட உயிரை காப்பாத்தவே போராடிக்கிட்டு இருக்க, இதுல நான் தப்பிச்சு போயிடுவேன் வேற நினைக்கிறியா? எல்லாம் கால கொடுமடா சாமி, ஐயோ என்று கிண்டலாக கூறினான் வீரா. அதை கேட்ட நறுமுகை கண்கள் பிரகாசமாக மின்னியது. நீ எங்க போனாலும் உன்னை பிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை. இப்ப நான் உன்னை கீழே விட போறேன், தயாராக இருந்துக்கோ என்று கூறினாள். வீராவை தரையில் இறக்கி விடுவிக்க நறுமுகை தயாரானாள். அப்போது அவளுக்கு இரும்பு அசுர ராஜா பிரச்சனையை கொடுத்தார். இரும்பு அசுர ராஜா அவனது உடம்பை விரித்தார். அப்போது அவனது உடம்பிலிருந்து கருப்பு மணி வெளியே வந்தது. அசுர ராஜாவின் சக்தி மூலம்தான் இந்த கருப்பு மணி. அதில் மிகவும் சக்தி வாய்ந்த அசுர ஆன்மீக சக்தி இருந்தது. அந்த அசுர சக்தி மூலம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. இதனால் அந்த இடம் முழுக்க உடனே கருப்பு புகை சூழ ஆரம்பித்தது. அந்த கருப்பு புகை பரவிக்கொண்டிருக்கும் போது அதில் பலவிதமான பண்டைய கால தங்க நிற குறியீடுகள் வெளிவந்தது. அதில் அசுர ஆன்மீக சக்தியும் இணைந்தது. அந்த தங்க குறியீடுகள் எல்லாம் மனிதர்களின் குறியீடுகளிலிருந்து வேறுபட்டிருந்தது. அத்துடன் ஒவ்வொரு குறியீடும் வித்தியாசமாக இருந்தது. அசுர ஆன்மீக சக்தியை முழுவதுமாக பண்டைய கால குறியீடுகள் எடுத்துக்கொள்ள அதன் சக்தி இரும்பு அசுர ராஜாவிற்கு சக்தி மூலமாக வந்தடைந்தது. நறுமுகை, ஜாக்கிரதையார, இது அசுர ராஜாவுடைய அசுர நெருப்பு என்று எச்சரித்தார் தலைமை தளபதி மோதகர். இதற்கு முன்பு தலைமை தளபதி மோதகர் இரும்பு அசுர ராஜாவுடன் சண்டை போட்டு பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார். அதனால்தான் இப்போது நறுமுகையை அவர் எச்சரித்தார். இரும்பு அசுர ராஜாவின் ரகசிய நுட்பத்தில் ஒன்றுதான் இந்த அசுர நெருப்பாகும். இந்த அசுர நெருப்பு சக்தியால் இரும்பு அசுர ராஜாவின் வலிமை முன்பை விட இப்போது அதிகமானது. அப்போது இரும்பு அசுர ராஜா திடீரென்று கருப்பு மூடுபனி போல மாறினான். உடனே அவன் இருக்கும் இடத்திலிருந்து 100 அடிக்கு கருப்பு மூடுபனி சூழ்ந்தது. இதை பார்த்த தலைமை தளபதி மோதகர் பேரதிர்ச்சி அடைந்தார். இரும்பு அசுர ராஜாவிற்கும் நறுமுகைக்கும் இடையில் 100 அடி தூரம் இருந்தது. அந்த கருப்பு மூடுபனி மெல்ல மெல்ல நறுமுகையையும் சூழ்ந்தது. இப்போது வீரா தரைக்கு வந்துவிட்டான். அவனும் இந்த கருப்பு மூடுபனியில் மூடப்பட்டான். என்ன இது என்று சுற்றியும் பார்த்தான் வீரா. தா அடுத்த பிரச்சனை வந்துருச்சுல என்றது சுருளி. அவன் ஏதோ ஒரு புதைக்குழியில் விழுந்தது போல் உணர்ந்தான். வீராவை சுற்றி கருப்பு மூடுபனி இருந்ததா? அவனால் இருட்டை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியவில்லை. வீரா அவனது தோல் எரிவது போல் உணர்ந்தவன். இந்த புகை என்னோட உடம்பு அழிச்சுக்கிட்டு இருக்கு என்று எண்ணி அதிர்ச்சி அடைந்தான். வீராவின் உடம்பு ஒரு ஆன்மீக ஆயுதம். அதனால் சாதாரணமான எந்த சக்தியாலும் நெருப்பாலும் சில ஆயுதங்களாலும் அவனது உடம்பை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த கருப்பு மூடுபனி மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இது கோடிக்கணக்கான எறும்புகள் ஒன்று சேர்ந்து அரிப்பது போல் இருந்தது. அதை வீராவால் பார்க்கவும் முடியவில்லை. அந்த சக்தி வீராவின் உடம்பை மெல்ல மெல்ல அழித்துக் கொண்டிருந்தது. அதிலிருந்து வீராவால் தப்பிக்கவும் முடியவில்லை. இப்ப நான் என்னதான் பண்றது என்று எண்ணினான் வீரா. இந்த கருப்பு மூடுபனியிலிருந்து வீரா விரைவாக தப்பிக்கவில்லை என்றால் அவனது உடம்பை இந்த சக்தி அழித்துவிடும் என்று எண்ணினான். வீராவின் பலவித யோசனைக்கு பிறகும் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தான். இந்த கருப்பு மூடுபனி சக்தியை என்னோட உடம்பால தாங்கிக்க முடியல. அதனால இந்த மூடுபனியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் என்று நினைத்தான் வீரா. அந்த கருப்பு மூடுபனி சக்தி மிகவும் வலிமையாக இருந்தது. அதிலிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கவே வீராவுக்கு கடினமாக இருந்தது. இப்போது வீராவுக்கு வேறு வழியே இல்லை.
அவன் சட்டென்று தரையில் படுத்து குழந்தையைப் போல தவழ்ந்து கொண்டே வந்து கருப்பு மூடுபனியின் எல்லைக்கு செல்ல ஆரம்பித்தான். வீரா முன்னேறி சென்று கொண்டிருக்கும் போது பேங் 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 என்று மிகப்பெரிய சத்தம் கேட்டது. இரும்பு அசுர ராஜாவின் தாக்கத்தை எதிர்த்து நறுமுகை தாக்கிக் கொண்டிருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் வீரா. அந்த கருப்பு மூடுபனி இருப்பதால் அந்த புகைக்கு மேல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று வீராவுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது நறுமுகையின் நிலையும் சரியில்லை என்று வீரா புரிந்து கொண்டான். இரும்பு அசுர ராஜா அந்த கருப்பு மூடுபனியை உருவாக்குவதற்கு முன்பே நறுமுகையின் நிலை சரியில்லை, இப்போது மிகவும் மோசமாக இருக்கும் என்று வீராவுக்கு புரிந்தது. இந்த கருப்பு மூடுபனியால் நறுமுகைக்கு மிகப்பெரிய தாக்கம் எதுவும் இல்லை. இருப்பினும் சின்ன சின்ன அழுத்தம் கூட ஒரு நபரின் வெற்றி மற்றும் தோல்வியை நிர்ணயிக்கும். கருப்பு மூடுபனியால் நேரத்திற்கு நேரம் இரும்பு அசுர ராஜாவின் வலிமை அதிகமாகிக் கொண்டேதான் இருந்தது. பூம் என்று மீண்டும் ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அத்துடன் சேர்த்து நறுமுகையின் அலறல் சத்தமும் வீராவுக்கு கேட்டது. அதில் நறுமுகை சற்று மோசமாக காயமடைந்ததை உணர்ந்தான் வீரா. நறுமுகைக்கு எதுவோ ஆயிருக்காது நம்போ என்று நினைத்தான் வீரா. இப்போது இந்த கருப்பு மூடுபனியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான் வீராவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு பிறகுதான் உதவுவதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். வீரா மெல்ல மெல்ல நகர்ந்து கருப்பு மூடுபனியின் எல்லைக்கு வந்தான். அந்த எல்லையிலிருந்து வெளியே வர வீரா முன்னேறிய போது அங்கு மற்றொரு தடையும் இருந்தது. என்னடா இது, இந்த புகையோட எல்லையில ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசமா என்று நினைத்தான் வீரா. கவசமா? அப்ப நாம தப்பிக்கவே முடியாதா என்றது சுருளி. இதை வீரா சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கவசத்தை நாம உடைச்சே ஆகணும் என்று முடிவெடுத்தான். வீரா கையை மடக்கி அந்த கவசத்தில் குத்தினான். உடனே அந்த கவசம் அதிர ஆரம்பித்தது. இந்த கவசத்தை நம்மளால உடைக்க முடியும் போல என்று நினைத்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான் வீரா. நறுமுகையின் கவசம் போல் இந்த கவசம் மிகவும் வலிமையாக இல்லை. வீரா 3 குத்துகள் தொடர்ந்து குத்தினார். பூம் 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 என்று சத்தம் வந்தது. அந்த கவசம் நடுக்கம் கண்டது. ஆனால் மீண்டும் அதே பழைய நிலைக்கே வந்தது. வீரா நினைத்ததை விட அந்த கவசம் மிகவும் வலிமையாக இருந்தது. இதை நம் உடல் பலத்தை வைத்து உடைக்க முடியாது என்று வீரா உணர்ந்தார். என்னோட உடல் பலம் சரி வராது போல, அதனால எதிர்க்கும் சக்தியை பயன்படுத்தலாம் என்று நினைத்தான். பின்னர் வீரா அவனது ஊதா நிறமான எதிர்க்கும் சக்தியை எடுத்து குத்தினான். அந்த சக்தியாலும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அதை பார்த்த வீரா ஆச்சரியமாக உணர்ந்தான். அவனது எதிர்க்கும் சக்தி மீண்டும் தோல்வி அடைந்து விட்டது. ச்சே, இதை எப்படிதான் உடைக்கிறது என்று நினைத்து குழம்பினான் வீரா. உடனே வீராவுக்கு அவனது வாயுவேக கத்தி ஞாபகத்திற்கு வந்தது. உடனே அந்த வாயுவேக கத்தியை எடுத்து அந்த கவசத்தில் குத்தினான். ஆனால் அந்த கத்தியால் கவசத்தில் எந்த ஒரு சிறு கீறல்கள் கூட ஏற்படுத்த முடியவில்லை. ஐயோ, இந்த கவசத்திலிருந்து வெளியே போகவே முடியாது போல இருக்கே என்று நினைத்தான் வீரா. அவ்வளவுதான், 2 பேரும் புகையிலேயே சாக வேண்டியதுதான். ஏதாவது பண்ணு வீரா என்றது சுருளி. அதே நேரம் நறுமுகை சந்திர கவசம் என்று கத்தினாள். அத்துடன் சேர்ந்து இரும்பு அசுர ராஜாவின் கோரமான சத்தத்தையும் கேட்டான் வீரா. அப்போது வீரா நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து கருப்பு மூடுபனி மேலும் பரவ ஆரம்பித்தது. உடனே வீரா மீண்டும் தோல் எரிவது போல் உணர்ச்சியை உணர்ந்தான். கடந்த முறையை விட இப்போது பல மடங்கு அதன் சக்தி வலிமையாகி இருப்பதை உணர்ந்தான். அதனால் வீராவின் உடம்பில் ஓட்டை விழுந்து அதிலிருந்து ரத்தமும் வெளியே வந்தது. மறுபக்கம் நறுமுகையும் பெரிய சிக்கலில் சிக்கி இருந்தாள். அசுர நெருப்பால் தான் இந்த கருப்பு மூடுபனி உருவாக்கப்பட்டது. இதை சிறப்பு அசுர ராஜாவால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த கருப்பு மூடுபனியால் இரும்பு அசுர ராஜாவின் வலிமை மேலும் அதிகமானது. அப்போது யாருக்கோ எலும்பு முறியும் சத்தம் கேட்டது. வீரா கருப்பு மூடுபனியில் தப்பிப்பானா? அசுரர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள்?
இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். நறுமுகையின் சக்தி அசுர ராஜாவிற்கு எதிராக குறைய ஆரம்பித்ததும் அவளை நோக்கி எலும்பு முட்கள் வேகமாக வந்தது. நறுமுகை தனது தலையை நோக்கி வரும் எலும்பு முட்களை பார்த்து முன்னேறிச் சென்றாள். அத்துடன் சந்திர சூரி கத்தி என்று கத்தினாள். தன்னை நோக்கி வரும் சக்தியை நோக்கி இந்த சந்திர சூரி கத்தியை வைத்து தாக்கினாள். எலும்பு முட்களை அந்த சந்திர சூரி கத்தி முறியடித்தது. இருப்பினும் எறும்பு அசுர ராஜா தொடர்ந்து நறுமுகையை தாக்கிக் கொண்டுதான் இருந்தார். அதை பார்த்த நறுமுகை கண்கள் பிரகாசமாக மின்னியது. புருவங்களை உயர்த்தி அசுர ராஜாவை பார்த்தாள். அத்துடன் இரும்பு அசுர ராஜாவை நோக்கி வேகமாக சென்றாள். இதை யாராவது பார்த்திருந்தால் அது அவர்களுக்கு விசித்திரமாக இருந்திருக்கும். இதுவரை நறுமுகை பெருமறை நகரத்தில் சேர்ந்தது முதல் அவள் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் அவள் வெளிப்படுத்தியதே இல்லை. அவளுக்கு பின்னால் பலரும் அவளை வசைப்பாடி இருக்கிறார்கள். அதாவது இந்த பெருமறை நகரத்தையும் வடக்கு திசையில் இருக்கும் ராஜ்யத்தையும் அசுரர்கள் ஆக்கிரமித்தால் கூட நறுமுகையின் அழகான முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்த மாட்டாள் என்று பேசியிருக்கிறார்கள். ஆனால் இன்று அவள் முகத்தில் கோபம் கொந்தளித்தது. அப்படி இருந்தும் இந்த கோபம் சில நிமிடங்கள் மட்டும்தான் வந்து மறைந்தது. மீண்டும் அவளது முகம் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் மாறியது. இரும்பு அசுர ராஜாவின் சக்தி நறுமுகையை விட மிகவும் வலிமையானதாகும். அதனால் அவன் நறுமுகையை தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தினான். இப்போது அவளை கொல்ல இரும்பு அசுர ராஜா முடிவெடுத்தான். அப்போது தன்னை நோக்கி வரும் நறுமுகையை பார்த்து அவனும் முன்னேறி வேகமாக சென்றான். ஆனால் இரும்பு அசுர ராஜா நறுமுகைக்கு அருகில் சென்றதும், என்ன இரத்த கவசமா என்று திடுக்கிட்டு போனான். நறுமுகை அவளது கையை அசைத்ததும் அங்கு இரத்த கவசம் வெளியே வந்தது. அந்த பெரிய அளவிலான இரத்த கவசத்தில் நறுமுகை இரும்பு அசுர ராஜா இருவருமே சிக்கிக் கொண்டார்கள். அந்த இரத்த கவசம் இருவரையும் சுற்றிக் கொண்டிருந்தது. அது நறுமுகையின் ஆன்மீக சக்தியோடு இணைந்தது. இரும்பு அசுர ராஜாவின் அசுர ஆன்மீக சக்தியை விட நறுமுகையின் ஆன்மீக சக்தி அவ்வளவு பலவீனமானதில்லை. இப்போது அசுர ராஜாவை கொல்ல நறுமுகை அவளது முழு சக்தியையும் பயன்படுத்த முடிவெடுத்தார். அதனால் நறுமுகை அவளது ஆன்மீக சக்தியை எரிக்க ஆரம்பித்தார். அதனால் அவளிடமிருந்து வெளிப்படும் ஆன்மீக சக்தி பல மடங்கு அதிகமானது. அசுர ராஜாவின் அசுர நெருப்பா இரும்பு அசுர ராஜாவிற்கு பல நன்மைகள் கிடைத்தது. இந்த சூழ்நிலையில் நறுமுகையால் அவளது தாக்குதல்களில் சரிவர கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் தான் நறுமுகை அவளது ஆன்மீக சக்தியை எரித்து இரும்பு அசுர ராஜாவை சமாளிக்க முடிவு செய்தாள். நறுமுகை இந்த முடிவை ஒரே வெறுப்பில் தான் எடுத்தாள். இப்போது அவளது இரத்த கவசத்தில்தான் இரும்பு அசுர ராஜா இருந்தான். அதனால் அவனது கருப்பு மூடுபனி சக்தி சற்று குறைந்தது. நறுமுகையின் ஆன்மீக சக்தி தன்னை நோக்கி வருவதை பார்த்த இரும்பு அசுர ராஜா, ஏ அழகியே, என் கூட நீ ஆன்மீக சக்தியில சண்டை போடணும்னு ஆசைப்பட்டா உன்னோட எண்ணத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவனது உடம்பிலிருந்த அதிக அசுர சக்தியை வெளியெடுத்து நறுமுகையை நோக்கி தாக்கினான். அந்த சக்தியோடு நறுமுகையின் ஆன்மீக சக்தி மோதியது. பூம் என்று அந்த இடமே அதிரும் வகையில் ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அத்துடன் அங்கு பலவிதமான வண்ணங்கள் பரவியது. ஆன்மீக சக்தியை வைத்து சண்டை போடுவது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் ஒருமுறை அதை பயன்படுத்த ஆரம்பித்தால் அதை நிறுத்தவே முடியாது. இதில் 2 நபரில் யார் அவர்களது சக்தியை பின்வாங்குகிறார்களோ அப்போது எதிரில் இருக்கும் நபரின் ஆன்மீக சக்தி வலிமை அடைந்து பின்வாங்கிய நபரின் உயிரையே எடுத்துவிடும். இரும்பு அசுர ராஜா தொடர்ந்து அவனது அசுர சக்தியை எரித்துக் கொண்டே இருந்தான். அதில் நறுமுகைக்கு அழுத்தம் கூடிக்கொண்டே இருந்தது. அத்துடன் அவன் தனது கூர்மையான பற்களை நறுமுகையிடம் காட்டி கோரமாக சத்தமும் எழுப்பிக் கொண்டிருந்தான். ஆனால் அப்போதும் நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் இருந்தாள். அவள் தொடர்ந்து கையை அசைத்துக் கொண்டிருந்தாள்.
அவளது ஆன்மீக சக்தி இரும்பு அசுர ராஜாவின் சக்தியை முறியடித்துக் கொண்டே இருந்தது. அங்கு தொடர்ந்து பெரிய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்ததா. அந்த கவசத்திற்கு வெளியே சண்டை போட்டுக் கொண்டிருந்த வீரர்கள் மற்றும் 3 அசுரர்களும் அவர்களது சண்டையை நிறுத்திவிட்டு தனித்தனியாக நின்றார்கள். அப்போது அங்கிருந்த கருப்பு மூடுபனியில்தான் அனைவரின் கவனமும் இருந்தது. நறுமுகை மற்றும் இரும்பு அசுர ராஜா இருவரும் அவரவர் பிரிவில் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் ஆவர். இந்த சண்டையின் முடிவுதான் பெருமறை நகரத்தின் நிலையை நிர்ணயிக்கும் ஒன்றாக அமையும். அங்கிருந்த கருப்பு மூடுபனி இருவரையும் மூடியிருந்தது. அதனால் அதற்குள் என்ன நடக்கிறது என்று அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. அப்போது ஒரு வீரன், ஒருவேளை நறுமுக தோத்து போயிடுவாளா? என்ன, அவ சண்டை போடுறது சாதாரணமான அசுரன் இல்ல, அசுர ராஜா. அதனாலதான் பயமா இருக்கு என்று வருத்தத்துடன் கூறினான். எனக்கு நறுமுகை நினைச்செல்லாம் வருத்தம் இல்ல. நறுமுகையுடைய சிறப்பு என்னன்னு உனக்கு தெரியாது. அவள் நம்மளை விட ரொம்ப வித்தியாசமானவ. அதனால அவளுக்கு அது அவ்வளவு கஷ்டமா இருக்காது என்று மற்றொரு வீரன் நம்பிக்கையுடன் கூறினான். அதை கேட்ட முதலில் பேசிய வீரன், இந்த கருப்பு மூடுபனி அசுர நெருப்பால உருவாக்கப்பட்டது. இந்த நெருப்பு எதிரியோடைய உயிரையே காயப்படுத்தும். அதை நினைக்கும் போதுதான் நறுமுக சமாளிப்பாளான்னு எனக்கு தெரியல என்றான். இந்த கருப்பு மூடுபனியால அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அதனால இப்ப நாம எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்றான் இரண்டாவது பேசிய வீரன். அப்போது அங்கிருந்த வீரர்களில் ஒருவன், அங்க பாருங்க, அந்த கருப்பு மூடுபனி எல்லாம் வேக வேகமா குறைஞ்சுகிட்டே வருது என்று கத்தினான். அங்கு தரையில் ஒரு சுழல் தெரிந்தது. அதில் அந்த கருப்பு மூடுபனி உள்ளே சென்று கொண்டிருந்தது. ஒரு ஆன்மீக உலக வீரன் அந்த திசையை நோக்கி நடந்து சென்று பார்த்தான். அந்த வீரன் அருகில் சென்று பார்த்தது ஆச்சரியமாக உணர்ந்தான். அது வீரசிம்மன் தானே என்று கூறினான். அதை கேட்ட அங்கிருந்த கமலக்கண்ணன் சட்டென்று திரும்பி, என்னது என்று அதிர்ச்சியுடன் கேட்டுவிட்டு அவரது வாளில் ஏறி பறந்து அந்த இடத்திற்கு வந்தார். அவர் அங்கு அசுர நெருப்புக்கு கீழ் வீராவை பார்த்தார். அவன் நெஞ்சில் தங்க நிறத்தில் ஏதோ மின்னிக் கொண்டிருந்தது. அந்த தங்க நிற பொருள்தான் ஒரு சின்ன சுழலை உருவாக்கியது. அந்த சுழல்தான் மெல்ல மெல்ல அந்த கருப்பு மூடுபனியை தனக்குள் எடுத்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த கமலக்கண்ணன் திடுக்கிட்டு போனார். எப்படி இவனால இது முடியுது என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். இதற்கு முன்பும் வீராவுக்கு இதுபோல் ஆகியிருக்கிறது. அவன் முன்பு அகோரனின் நெருப்பை எடுத்துக் கொண்ட போதும் சரி, தெற்கில் வேட்டைக்கு சென்ற போது ஒரு குகையில் பூமியின் ஆதிகால நெருப்பு சக்தியை எடுத்த போதும் சரி, அவனது ஆயுத உடம்பு ஒவ்வொரு முறையும் நெருப்பை உள்வாங்கி சக்தி வாய்ந்ததாக மாறியுள்ளது. அதனால் ஒரு குறைந்த நிலை ஆயுதத்தால் வீராவின் உடம்பை காயப்படுத்த முடியாது. வீராவுக்கு இப்போது வரை அந்த கருப்பு மூடுபனி ஒரு வகை நெருப்பு என்று தெரியாது. இது ஒரு அசுர நெருப்பு என்பதாலேயே இது மற்ற நெருப்பை விட வேறு விதமாக இருந்தது. இந்த அசுர நெருப்பின் தாக்கம் மிகவும் அதிகம். அதனால்தான் அது கருப்பு மூடுபனி போல் தெரிந்தது. முன்பே சொன்னது போல் அந்த கருப்பு மூடுபனி ஒரு ரகசிய நுட்பமாகும். அசுர பயிற்சியின் போது இது ஒரு ரகசிய மருந்தாக கொடுக்கப்படும். அப்போது அசுரர்கள் அவர்களது அசுர உடம்பை இந்த நெருப்பில் எரித்துக் கொள்வார்கள். இந்த நுட்பம் கிட்டத்தட்ட வீராவின் மர்மமான உடல் சுத்திகரிப்பு நுட்பத்திற்கு சமமானது. அப்போது வீராவின் உடம்புக்கு மேல் இன்னும் ஒரு தங்க நிற சுழல் வேகமாக சுழன்று கொண்டே இருந்தது. அந்த சுழலின் மேல் இழுக்கப்பட்ட கருப்பு மூடுபனி அனைத்தும் வீராவின் நெஞ்சுக்குள் சென்று கொண்டிருந்தது. உனக்கான வேலை தொடங்கிடுச்சு வீரா. ஆனா இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு என்று மர்மமாக சிரித்த சுருளி ஒன்றும் அறியாதது போல நடப்பதை கண்காணிக்க ஆரம்பித்தது. அடுத்த சில நிமிடங்களில் நறுமுகை மற்றும் இரும்பு அசுர ராஜாவை சுற்றியிருந்த அசுர நெருப்பு மொத்தமும் வீரா தனக்குள் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். இப்படி அனைத்து அசுர நெருப்பும் அங்கிருந்து செல்வதால் இது இப்போது இரும்பு அசுர ராஜாவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்த ஆரம்பித்தது. ஆனால் இந்த விஷயம் நறுமுகைக்கு பயனுள்ளதாக அமைந்தது. இதை பார்த்த அங்கிருந்த பெருமறை நகரத்தின் தளபதிகளுக்கு
மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆரம்பத்தில் இந்த போர் நடக்கும் இடத்திற்கு நறுமுகை வீராவை அழைத்துக் கொண்டு வந்ததும் அவனை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு நறுமுகை சண்டை போட கஷ்டப்பட்டதையும் பார்த்த தளபதிகளுக்கு கோபம் வந்தது. பிறகு இரும்பு அசுர ராஜா அவனது அசுர நெருப்பை வெளிக்கொண்டு வந்தது நறுமுகைக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போது நறுமுகை முழு கவனத்துடன் சண்டை போட முடிகிறது என்பதே அங்கிருந்த அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. வீரசிம்மன் அந்த அசுர நெருப்பை எல்லாம் தனக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கான் என்று அனைவரும் மிகவும் சந்தோஷமாக குதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அங்கிருந்த 4 அசுர ராஜாக்களில் ஒரு அசுர ராஜாவை வீரர்கள் காயப்படுத்தி வீழ்த்தினார்கள். இப்போது அசுரர்களின் நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. இந்த சமயத்தில் மேக அசுர ராஜா மட்டும்தான் சமாளிக்க முடியும் என்ற நிலை வந்தது. ஒருவேளை இரும்பு அசுர ராஜா தோற்றுப் போனாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அந்த சூழ்நிலை அசுரர்களுக்கு பெரும் வருத்தத்தை உண்டு பண்ணும். அடுத்த நிமிடம் அந்த 3 அசுர ராஜாக்களும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். அவர்களுக்குள் ஏதோ ஒரு ரகசிய செய்தியை பரிமாறிக்கொள்வது போல் இருந்தது. அடுத்த நிமிடம் அந்த 3 அசுர ராஜாவும் அங்கிருந்து மறைந்து போனார்கள். பிறகு மூவரும் வெவ்வேறு திசையில் அந்த அசுர நெருப்பை நோக்கி சென்றார்கள். இப்போது இந்த மூவரின் ஒரே நோக்கம் அந்த அசுர நெருப்பை தனக்குள் எடுத்துக் கொண்டிருக்கும் வீராவை தடுக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இப்போது வீரா அந்த அசுர நெருப்பை முழுவதுமாக எடுத்துக்கொண்டார். இரும்பு அசுர ராஜாவை கொல்வதற்கு நறுமுகைக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. அந்த அசுர நெருப்பு இருக்கும் வரை இரும்பு அசுர ராஜாவின் சக்தி மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். திடீரென்று அந்த 3 அசுர ராஜாக்களும் ஒவ்வொரு திசையில் வீராவை பார்த்து தங்களது இறக்கைகளை அடிப்பதை பார்த்த தளபதிகள் அவர்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டார்கள். வீரர்களே, தளபதிகளே, நம்ம உயிரே போனாலும் சரி அந்த அசுர ராஜாக்கள் வீராவை நெருங்க நாம விடவே கூடாது என்று தலைமை தளபதி மோதகன் சத்தமிட்டு உத்தரவிட்டார். ஏனென்றால் நறுமுகை மட்டும் தோல்வி அடைந்தால் பெருமறை நகரத்தையே அசுரர்கள் அழித்து விடுவார்கள். அப்படி பெருமறை நகரம் அழிக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த யவன சாம்ராஜ்யத்திற்கும் பெரும் ஆபத்தை உருவாக்கிவிடும். தலைமை தளபதியின் உத்தரவை கேட்ட வீரர்கள் மற்றும் தளபதிகள் அவரவர் சக்தியை எடுத்து தயாராக நின்றார்கள். அப்போது தலைமை தளபதி மோதகன் தாக்குங்க என்று கத்தினார். உடனே தளபதி சேதுராமன் அவரது 5 தலை தங்கப்பாம்பை எடுத்துக்கொண்டு ஒரு அசுர ராஜாவை நோக்கி வேகமாக ஓடினார். அதே போல கமலக்கண்ணனும் அவரது சக்தியால் பல எண்ணற்ற வாள்களை எடுத்துக்கொண்டு மற்றொரு அசுர ராஜாவை நோக்கி வேகமாக ஓடினார். அப்போது மற்றொரு தளபதி அவரது 3 கொடூர ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு 3வது அசுர ராஜாவை தாக்க கோபத்துடன் சென்றார். இதேபோல் அங்கிருந்த பெருமறை நகரத்தை சேர்ந்த அனைத்து சக்தி வாய்ந்த தளபதிகளும் அந்த 3 அசுர ராஜாக்களை தடுக்க வேகமாக முன்னேறி சென்றார்கள். நம்ம தலைமை தளபதி சொன்ன மாதிரி நம்மளுடைய உயிரே போனாலும் சரி இந்த 3 அசுரர்களை வீரசிம்மன் பக்கத்துல நெருங்கவே விடக்கூடாது என்று ஆன்மீக வட்டத்தில் இருக்கும் ஒரு தளபதி கத்திக்கொண்டே அசுரர்களை தடுக்கச் சென்றார். பெருமறை நகரத்தின் தளபதிகளின் தாக்குதல்கள் எல்லாம் மிகவும் வேகமாக இருந்தது. ஆனால் அதை பார்த்த அசுர ராஜாக்கள் பயப்படவில்லை. அவர்களும் அவர்களது முழு சக்தியோடு முன்னேறி வந்தார்கள். இந்த போரில் வெல்லப் போவது யார்? வீரா அடுத்து என்ன செய்ய போகிறார்? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள போர் ராணுவ படைக்கு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் போது வீரா அந்த அசுர நெருப்பை தனக்குள் உள்வாங்கிக் கொள்வதை பார்த்து அங்கிருந்த பெருமறை நகரத்தின் தளபதிகளுக்கு உத்வேகம் வந்தது. அதில் ஒரு ஆன்மீக உலக தளபதி, வீரர்களே, நம்ம எத்தனை பேர் உயிர் போனாலும் சரி அந்த 3 அசுர ராஜாக்களும் வீரசிம்மனுக்கு பக்கத்துல கூட போக கூடாது என்று கத்தினார். அதை பார்த்த அசுர ராஜாக்களும் சிறிதும் பயமின்றி தளபதிகளை எதிர்நோக்கி சென்றார்கள். அந்த 3ல் காயப்பட்ட ஒரு அசுர ராஜா மட்டும் மெல்லமாகத்தான் சென்றார். கமலக்கண்ணன்
ஒரு பெரிய வாள் மாயையை வைத்திருந்தார். அதன் சக்தி 1080 வாளுக்கு சமமானதாகும். இதன் பெயர் பேரழிவு வாள் மாயை. இதுதான் அவரிடம் இருக்கும் மிகவும் வலிமையான சக்தியாகும். கமலக்கண்ணன் சிறு வயதில் இந்த பேரழிவு வாள் மாயையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த போது 108 வாள்களைத்தான் அவரால் கட்டுப்படுத்த முடிந்தது. ஆனால் அந்த பயிற்சியை கடுமையாக செய்து அதன் வலிமையை 10 மடங்கு அதிகப்படுத்தி இப்போது அவர் 1080 வாள்களையும் கட்டுப்படுத்தும் அளவிற்கு வலிமையாக மாறியிருக்கிறார். கமலக்கண்ணனுக்கு எதிரில் இருப்பது சாதாரணமான அசுர ராஜாதான். அத்துடன் அந்த அசுர ராஜாதான் இதற்கு முன்பு காயப்பட்டது. அந்த அசுர ராஜாவை வீரா தாக்கச் செல்லும் போது அவனை நோக்கி 1080 வாள்கள் அடுத்தடுத்து மிக வேகமாக சென்றது. அந்த அசுர ராஜா மிகவும் வலிமையானவனாக இருந்தால் பல எண்ணற்ற வாள்கள் தன்னை தாக்க வரும்போது அதை அவனால் சமாளித்து நகர முடியவில்லை. அந்த வாள்கள் எல்லாம் அசுர ராஜாவின் உடம்பில் சரமாரியாக குத்தியது. அடுத்த நிமிடம் அந்த அசுர ராஜா உடம்பில் வாள் குத்தாத இடமே இல்லை எனும் அளவிற்கு காயம் ஏற்பட்டு இறந்து அப்படியே தரையில் சாய்ந்தார். இப்போது இரும்பு அசுர ராஜா மற்றும் மேலும் 2 அசுர ராஜாக்கள் தான் இருந்தார்கள். அந்த 2இல் ஒரு அசுர ராஜா சாதாரணமான அசுரன்தான். அதனால் அவனை கொல்வது மிகவும் எளிது. அந்த அசுர ராஜாவால் வீராவை நெருங்குவதும் கடினமான விஷயமாகும். இப்போது மேக அசுர ராஜாவை சமாளிப்பதுதான் அங்கிருந்த அனைவரின் எண்ணமாகவும் இருந்தது. ஏனென்றால் இரும்பு அசுர ராஜாவை போல் மேக அசுர ராஜாவும் சிறப்பு வாய்ந்தவன். இப்போது தலைமை தளபதி மோதகன் மற்றும் மேலும் சில தளபதிகள் இணைந்து மேக அசுர ராஜாவிற்கு முன்னால் இருந்தார்கள். நான் இப்ப மேக அசுர ராஜாவை தாக்க போறேன். அவனோட அழிவின் தூண் சக்தியிலிருந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பின்னாடி தள்ளி நில்லுங்க என்று தலைமை தளபதி மோதகன் கூறிவிட்டு அவர் அவரது ஆன்மீக நிழலோடு மேக அசுர ராஜாவை நோக்கி சென்றார். இந்த பெருமறை நகரத்தில் 2 மாவீரர்கள் தான் இந்த சிறப்பு அசுர ராஜாக்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். அதில் ஒன்று தலைமை தளபதி மோதகன், மற்றொன்று நறுமுகை. இப்போது தலைமை தளபதி மோதகன் காற்றில் பறந்து சென்று கொண்டிருந்தார். அத்துடன் அவரது 100 அடி உயரமான ஆன்மீக நிழல் சக்தியையும் சிறிதாக்கினார். இப்போது அந்த ஆன்மீக நிழல் தலைமை தளபதி மோதகனை விட 2 மடங்குதான் உயரமாக இருந்தது. அந்த நிழல் சக்தி எவ்வளவு உயரம் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதன் சக்தி மிகவும் வலிமையாக இருக்கும். இப்போது அந்த நிழல் சக்தி தங்க நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. மோதகனின் ஆன்மீக நிழல் ஒரு கவசம் போல் அவரது உடம்பில் ஒட்டிக் கொண்டிருந்தது. அது ஒரு ஆன்மீக சக்தி போல் இருந்தது. ஆனால் மற்ற ஆன்மீக சக்தியை விட இது மிகவும் வலிமையானதாகும். வீராவை நோக்கி சென்று கொண்டிருந்த மேக அசுர ராஜாவை தடுக்க மோதகன் கோபமாக சென்றார். அவரது பெரிய சுத்தியலை 2 கையிலும் வைத்து மேக அசுர ராஜாவை தாக்கினார். அவருடன் சேர்ந்து அங்கிருந்த வீரர்கள் மற்றும் தளபதிகளும் அந்த மேக அசுர ராஜாவை தாக்கினார்கள். அதை பார்த்த மேக அசுர ராஜா, நீங்க எல்லாம் என்ன தடுக்க முயற்சி செய்றீங்களா? உங்களை கொல்லாம விட மாட்டேன், அழிவின் தூண் என்று கத்தினான். உடனே அவனது உடம்பிலிருந்து அசுர சக்தி வெளியே வந்தது. பிறகு அது அப்படியே கருப்பு நிற தூணாக மாறியது. அந்த கருப்பு தூணில் ஏதோ அசுர வடிவில் ஒரு குறியீடு இருந்தது. அது அசுர நெருப்பின் குறியீடுதான். இந்த அழிவின் தூண்ல இருந்து எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, இது உங்க மேல பட்டுச்சுன்னா அப்புறம் மரணம்தான் என்று தலைமை தளபதி மோதகன் எச்சரிக்கை கொடுத்துவிட்டு அவரது பெரிய சுத்தியலை தூக்கி அந்த அழிவின் தூணில் அடிக்க ஓங்கினார். அப்போது அந்த தூணிலிருந்து ஒரு கருப்பு சங்கிலி வந்தது. அதை பார்த்த மோதகன் சிறு புன்னகை செய்துவிட்டு அவரது சுத்திகளை வைத்து அந்த சங்கிலியை அடித்தார். பூம்! 2 சக்திகளும் மோதியது. பயங்கர சத்தமும் அதன் ஒளியும் வானத்தை கடந்து பல மைல்கள் மேலே போனது. பெருமறை நகரத்திலிருந்த அசுரர்கள், வீரர்கள் என்று அனைவரும் வானம் வரை செல்லும் ஒளியை பார்த்து திடுக்கிட்டு போனார்கள். இந்த சக்தி
10க்கும் மேற்பட்ட ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரர்களை ஒரே அடியில் கொல்லும் அளவிற்கு இருந்தது. மோதகனின் சுத்தியலில் பட்ட கருப்பு சங்கிலி உடைந்து சுக்கு நூறாக போனது. அதன் சிறு பாகங்கள் எல்லாம் காற்றோடு காற்றாக கலைந்து போனது. மோதகன் இந்த சக்தியை எளிதாக அடித்து உடைத்து விட்டார். ஆனால் உண்மையில் ஆன்மீக உலக தளபதிகளால் கூட அந்த அழிவின் தூணிற்கு அருகில் செல்ல முடியாது. அந்த தாக்குதல் முடிந்த கையோடு ஒரு ஆன்மீக உலக தளபதி அவரது சூரி கத்தியை எடுத்து அழிவின் தூணை நோக்கி வீசினார். அந்த சூரி கத்தி அந்த தூணிற்கு அருகில் செல்லும் போது சிவப்பு நிறமாக மாறியது. அவருக்கு அவரது சக்தி மீது அதீத நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அவரது இரத்த சூரி கத்தி ஒரு உயர்நிலை ஆன்மீக ஆயுதமாகும். இவர் ஆன்மீக உலக வீரனாக மாறியதிலிருந்து அந்த இரத்த சூரி கத்தியை பயன்படுத்துவதற்கான சரியான நேரம் அமையவே இல்லை. இப்போது அழிவின் தூணை உடைக்க இந்த இரத்த சூரி கத்தி பயன்படும் என்ற நம்பிக்கையில் வீசி எறிந்தார். அந்த சூரி கத்தி அழிவின் தூணை வெட்டவில்லை. அதற்கு பதிலாக அந்த தூணின் அடிபாகத்தில் அது சிக்கிக் கொண்டது. அந்த வீரர் ஆன்மீக உலகில் மிகவும் பிரபலமானவர் ஆவார். அரச தலைநகரத்தை தாண்டியிருக்கும் தெற்கு திசையிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற வீரன் ஆவார். அப்படியிருந்தும் அவரால் அந்த அழிவின் தூணை வெட்ட முடியவில்லை. அவர் அந்த தூணுக்கு கீழே சிக்கியிருக்கும் சூரிக்கத்தியை எடுக்க முயற்சி செய்தார். ஆனால் அவரால் அதை எடுக்க முடியவில்லை. அப்போது திடீரென்று அந்த அழிவின் தூணிலிருந்து சங்கிலி வந்து அந்த சூரிக்கத்தியை பிடித்துக் கொண்டது. அதன் பிறகு அதிலிருந்து பல சங்கிலிகள் வந்து அந்த வீரனையும் தூணின் பக்கம் இழுத்தது. அதை உணர்ந்த அந்த வீரனின் முகம் பதற்றமாக மாறியது. இப்போது என்ன செய்வது, இதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்று யோசித்தவர் அவரது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தார். ஆனால் அந்த சங்கிலி அவரை பிடித்ததும் அவரது ஆன்மீக சக்தி வேலை செய்யவில்லை. மேலும் அந்த சங்கிலி அவரை தூக்கி தூரமாக வீசியது. பொதுவாக யாரெல்லாம் அந்த அழிவின் தூணின் சங்கிலியில் பிடிபடுகிறார்களோ அவர்களால் அவர்களது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தவே முடியாது. அந்த வீரனால் அவனது உடல் பலத்தை மட்டும்தான் பிரயோகப்படுத்த முடியும். அதுதான் அழிவின் தூணின் ஒரு சிறப்பம்சமாகும். அந்த வீரனை தொடர்ந்து மேலும் 2 வீரர்களை அந்த அழிவின் தூணிலிருந்து வந்த சங்கிலி தூக்கி வீசியது. அந்த சங்கிலிகளை எல்லாம் உடைத்தெறிய தலைமை தளபதி மோதகனின் வலிமையான சக்தியால் மட்டும்தான் முடியும். அங்கிருந்த மேலும் 2 தளபதிகள் சிறப்பு வேக நுட்பத்தை கொண்டவர்கள். அவர்களிடம் மட்டும்தான் அந்த சங்கிலியிலிருந்து தப்பிச் செல்லும் வலிமை இருந்தது. அந்த அழிவின் தூண்தான் மேகாசுர ராஜாவோட மிகப்பெரிய பலம். இப்ப நாம 3 பேரு சேர்ந்து அவனையும் அவனுடைய சக்தியையும் முறியடிக்க போகணும். தயாரா என்ற மோதகன் அவரது சுத்தியலை எடுத்துக்கொண்டு மேக அசுர ராஜாவை நோக்கி சென்றார். அந்த 2 தளபதிகளும் மிகவும் வலிமையானவர்கள். அத்துடன் அவர்கள் மற்ற தளபதிகளை விட மிகவும் வேகமாகவும் இருந்தார்கள். இந்த இருவரும் தலைமை தளபதி மோதகனுடன் சேர்ந்து மேக அசுர ராஜாவின் அடுத்தடுத்த தாக்குதலை எல்லாம் முறியடித்தார்கள். மறுபக்கம் வீராவின் நெஞ்சில் சுழல் மிகவும் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. இப்போது வரை பாதிக்கும் மேல் அசுர நெருப்பை தனது உடம்புக்குள் எடுத்துக் கொண்டார். மேலும் சிறிதளவு கருப்பு மூடுபனிதான் இருந்தது. அதனால் அங்கு நறுமுகை மற்றும் இரும்பு அசுர ராஜா இருவரும் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தார்கள். இப்போது இரும்பு அசுர ராஜாவின் முகம் வாடிப்போனது. ஏனென்றால் அசுர நெருப்புதான் அவனது பலமே. அந்த அசுர நெருப்புக்குள் இருக்கும் போது அவனுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டால் அந்த அசுர நெருப்பே அதை குணப்படுத்திவிடும். அத்துடன் சேர்த்து அவனது சக்தி பலத்தையும் வேகத்தையும் அந்த அசுர நெருப்புதான் அதிகப்படுத்திக் கொண்டிருந்தது. இதனால்தான் அவன் நறுமுகையின் ஆன்மீக சக்தியுடன் பயமில்லாமல் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். அசுர நெருப்பை எப்படி ஒரு மனிதனால் உடம்புக்குள் எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு அசுரனால் கூட இவ்வளவு வேகமாக அசுர நெருப்பை தனக்குள் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த மனிதன் ஏதோ ஒரு ரகசிய நுட்பத்தை பயன்படுத்திதான் இதை செய்து கொண்டிருக்கிறான். இவன் உண்மையாவே மனுஷன்தானா? இல்ல, இவன் மனுஷனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த ஒரு மனுஷனும்
அசுர நெருப்பை எதிர்கொள்ளவே முடியாது என்று வீராவை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தாள் நறுமுகை. அவளது மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருந்தது எல்லாம் இரும்பு அசுர ராஜாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான். அதனால் அவள் அவளது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி அசுர ராஜாவுடன் தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். நறுமுகை பெரும் அளவிலான ஆன்மீக சக்தியை பயன்படுத்தியதால் அவள் சற்று சோர்வடைந்தாள். இதில் சுதாரித்துக் கொண்ட இரும்பு அசுர ராஜா இந்த நிலையை பயன்படுத்தி நறுமுகையை வீழ்த்திவிட வேண்டும் என்று எண்ணினான். அங்கு அசுர நெருப்பு சக்தி குறைந்து கொண்டே வருவதை பார்த்த தலைமை தளபதி மோதகன் மற்றும் தளபதிகள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். ஆனால் இப்போது நறுமுகை மற்றும் இரும்பு அசுர ராஜாவிற்கு இடையில் நடக்கும் சண்டையை பார்த்து அனைவரின் முகமும் மிகவும் வருத்தமாக மாறியது. ஏனென்றால் அசுர ராஜாவின் சக்தி நறுமுகையை விட மிகவும் வலிமையானது. அப்படி இருந்தும் நறுமுகை வெற்றிக்காக போராடிக் கொண்டிருந்தாள். நீங்க போய் நறுமுகைக்கு உதவி செய்க என்று தலைமை தளபதி மோதகன் ஒரு சக்தி வாய்ந்த தளபதிக்கு கட்டளையிட்டார். உடனே அந்த சக்தி வாய்ந்த தளபதி நறுமுகையை நோக்கி சென்றார். 2 பேர் அவர்களது ஆன்மீக சக்தியை எரித்து சண்டை போடும் போது அவர்களுக்கிடையில் ஒரு சக்தி வாய்ந்த வீரன் குறுக்கிட்டார். அதில் அந்த அசுர ராஜாவிற்கு சற்று அழுத்தம் அதிகமாகும். அந்த தளபதி மிகவும் வேகமாக செல்வதில் வல்லவராகும். அவர் இரும்பு அசுர ராஜாவை சிறிதளவு இடையூறு செய்தால் அது நறுமுகையின் வெற்றிக்கு வழிவகுக்கும். அந்த தளபதி முன்னேறி செல்ல நகரும் போது அவரை மேக அசுர ராஜா தடுத்து நிறுத்தினார். அந்த மேக அசுர ராஜா முதலில் வீராவை தடுக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அதில் அவனால் வெற்றி காண முடியவில்லை. இப்போது நறுமுகை மற்றும் இரும்பு அசுர ராஜா இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதையும் மேக அசுர ராஜா பார்த்தார். அத்துடன் இன்னும் சிறிது நேரம் சண்டை தொடர்ந்தால் அதில் நறுமுகை தோல்வி அடைந்து விடுவாள் என்று புரிந்து கொண்டார். அதனால் அவர்களது சண்டையில் இந்த தளபதியை தலையிட விடக்கூடாது என்று எண்ணினார் மேக அசுர ராஜா. இந்த போரில் அனைவரும் ஒரே ஒரு நபரை மறந்தே போய்விட்டார்கள். அது அந்த அசுர நெருப்பை தனக்குள் எடுத்துக் கொண்டிருக்கும் வீரசிம்மன் தான். இதற்கு முன்பு கருப்பு மூடுபனி சூழ்ந்திருந்த போது ஏற்பட்டது போல் வீராவின் உடம்பு திடீரென்று எரிய ஆரம்பித்தது. என்ன இது, மறுபடியும் நம்ம உடம்பு எரியுது? நான் எப்படியாவது இதை கட்டுப்படுத்தி ஆகணுமே. ஐயோ என்று வீரா நினைத்துவிட்டு அப்படியே தரையில் அமர்ந்தார். என்னாச்சு வீரா என்று சுருளி கேட்க, மறுபடியும் எரியுது, தாங்க முடியல, நான் இதை எப்படியாவது கட்டுப்படுத்த முயற்சி பண்றேன். ஆமா, உன்னை இது ஒண்ணு செய்யலையா என்று வீரா பல்லை கடித்தபடி கேட்க, சுருளியோ அதே எனக்கு தலை சுத்துது வீரா, காப்பாத்து வீரா, காப்பாத்து என்று தலையை அங்கும் இங்கும் ஆட்டியபடி பேச, வீரா பெருமூச்சு விட்டு தன் எரிச்சலை கட்டுப்படுத்த ஆரம்பித்தார். வீராவுக்கு என்னவானது? மோதகன் வீராவுக்கு உதவுவாரா? இதை பற்றி மேலும் தெரிந்து, இதற்கு முன்பு கருப்பு மூடுபனி சூழ்ந்திருந்த போது ஏற்பட்டது போல் வீராவின் உடம்பு திடீரென்று எரிய ஆரம்பித்தது. என்ன இது, மறுபடியும் நம்ம உடம்பு எரியுது, நான் எப்படியாவது இதை கட்டுப்படுத்தி ஆகணுமே என்று வீரா நினைத்துவிட்டு அப்படியே தரையில் அமர்ந்தார். என்னாச்சு வீரா, ஏன் தரையில உட்கார்ந்துட்ட? எனக்குமே தலைய சுத்துது, காப்பாத்து வீரா என்று தலையை அங்கும் இங்கும் ஆட்டியபடி நாடகமாடிய சுருளியை பார்த்த வீரா வெறுப்புடன் முகத்தை திருப்பி தனது வலியை கட்டுப்படுத்த முயன்றான். அப்போது அவனது நெஞ்சில் ஒரு வித்தியாசத்தை பார்த்தான். என்ன, என்னோட நெஞ்சில இன்னொரு ஆன்மீக குறியீடு உருவாகி இருக்கு என்று பார்த்தவன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். இதற்கு முன்பு பூமியின் ஆதிகால நெருப்பை பாதாள குகைக்குள் எடுத்துக்கொண்ட போது அவனது நெஞ்சில் ஒரு குறியீடு உருவானது. அது ஒரு ஆன்மீக ஆயுதத்தை குறித்தது. ஆனால் இப்போது 2 ஆன்மீக குறியீடுகள் வீராவின் நெஞ்சில் இருந்தது. ஒன்று குறைந்த நிலை ஆன்மீக ஆயுதம், மற்றொன்று நடுத்தர நிலை ஆன்மீக ஆயுத குறியீடாகும். அதை பார்த்த வீராவின் முகத்தில்
சிறு புன்னகை வந்தது. இருப்பினும் அவனது மனதிற்குள் சில கேள்விகளும் எழுந்தது. அதாவது, விதிமுறைப்படி நான் என்னோட உடம்ப வலிமைப்படுத்தணும்னா சக்தி வாய்ந்த நெருப்பு குழம்பை எடுத்துக்கிட்டாதான் வலிமையாகும். ஆனா இப்ப கருப்பு மூடு பனிய உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி அதே பலன் கிடைக்குது என்று நினைத்தான். ஐயோ, இது யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரம் இல்ல வீரா என்று ஞாபகப்படுத்தியது சுருளி. இப்போது வரை வீராவுக்கு அது கருப்பு மூடு பனி இல்லை, அசுர நெருப்பு என்று தெரியவில்லை. இது மற்ற நெருப்பை விட சிறப்புமிக்க ஒன்று என்றும் அவனுக்கு தெரியவில்லை. தனது உடம்பில் ஏதோ ஒரு மாற்றம் உண்டாவதை உணர்ந்தான் வீரா. அவனது கையில் 2 குறியீடுகளுக்கிடையில் முட்டை வடிவில் ஏதோ ஒன்று வந்தது. வீரா அவனது கையை உயர்த்தி அந்த 2 குறியீடுகளை பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த 2 குறியீடுகள் என்னவென்று அவனுக்கு புலப்படவே இல்லை. ஆனால் அந்த குறியீடுகளை இதற்கு முன்பு அவன் எங்கோ பார்த்திருக்கிறான். திடீரென்று வீரா அவனது யோசனையை தவிர்த்துவிட்டு தலையை உயர்த்தி மேலே பார்த்தான். அங்கு நறுமுகை மற்றும் இரும்பு அசுர ராஜா இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று வீரா குழப்பத்துடன் பார்த்தான். 2 பேரும் பல்லாங்குழி விளையாடுறாங்க என்று சுருளி கிண்டலாக கூறிவிட்டு, அடே, நீ ஒழுங்கா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய பாரு என்றது. ஏனென்றால் இருவரும் வித்தியாசமான முறையில் எதிரெதிரில் நின்று கொண்டிருந்தார்கள். இருவருக்கும் நடுவில் அசுர சக்தி இருப்பதை பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த சக்தி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை சென்றது. அதை கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தடுத்துக் கொண்டிருந்தது. நறுமுகையின் சக்தி கண்ணுக்கும் தெரியாது. அதற்கு குறிப்பிட்ட நிறமும் இல்லை. அதனால்தான் அவளது சக்தியை வீராவால் பார்க்க முடியவில்லை. ஆனால் வீராவின் வலிமையான ஆன்ம சக்தியால் நறுமுகையின் ஆன்மீக சக்தியை அவனால் உணர முடிந்தது. அதை பார்த்த வீரா, ஓஹோ, ஆன்மீக சக்தியில சண்டை நடக்குதா என்று புரிந்து கொண்டான். ஒரு வீரன் ருத்ர மகாவீர நிலைக்கு வந்த பிறகு எதிரிலிருக்கும் வீரனுக்கு எதிராக ஆன்மீக சக்தி மூலம் சண்டை போட முடியும். மேலும் சில வீரர்கள் தியான முறையில் சிறப்பு நுட்பங்களை பயின்று தங்களது ஆன்மீக சக்தியை வலுப்படுத்துவார்கள். இது போன்ற சூழ்நிலையில் எதிரியை நேரடியாக தாக்குவதை விட அவர்களது ஆன்மீக சக்தியை எரித்து எதிரில் இருப்பவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். இதுதான் ஆன்மீக சக்தி சண்டை. 2 வீரர்களில் ஒருவரது ஆன்மீக சக்தி மிகவும் வலிமையாக இருந்தால் எதிரிலிருக்கும் வீரனை வெகு விரைவில் தோல்வியடைய வைக்க முடியும். இப்போது நறுமுகையின் முகத்தை பார்த்த வீரா, அவள் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். ஆனால் வீரா பரபரப்பாக எதையும் செய்யவில்லை. அவன் தரையில் படுத்துக்கொண்டு அங்கு நடக்கும் ஆன்மீக சக்தி சண்டையை பார்க்க ஆரம்பித்தான். நறுமுகையும் திரும்பி வீராவை பார்த்தாள். வீராவிடம் உதவி கேட்கும் எண்ணத்தில் நறுமுகை இல்லை. அதனால் அவளது பார்வையை மாற்றிக்கொண்டாள். தலைமை தளபதி மோதகன்தான் முதலாக வீராவிடம் உதவி கேட்க முன்வந்தார். ஏனென்றால் மேக அசுர ராஜா தன்னை தடுத்திருக்கிறார். அதனால் அவரால் நறுமுகைக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் இருந்தார். மோதகன் அவரது ஆன்மீக சக்தியை வைத்து அவர் இருக்கும் இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் வேண்டுமென்றாலும் அவர் சொல்ல விரும்புவதை சொல்ல முடியும். வீரா, இந்த சண்டையில நறுமுகை ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா இதுலதான் பெருமனை நகரத்துடைய வருங்காலமே இருக்கு. அதனால நீ அவளுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கத்தினார் தலைமை தளபதி மோதகர். அவரது குரலை கேட்டு வீரா மெல்லமாக திரும்பி பார்த்தார். அவரது வார்த்தைகளில் எந்த ஒரு மாற்றமும் வீராவுக்கு பிறக்கவில்லை. ஏனென்றால் இப்போது அவனுக்கு முன்னால் வேறு யார் இருந்தாலும் கேட்காமல் உதவி செய்ய சென்றிருப்பான். ஆனால் இப்போது அவனது முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் வராமலும் உதவி செய்யாமலும் இருப்பதற்கு ஒரே காரணம் நறுமுகைதான். ஏனென்றால் வீரா நறுமுகையின் மீது அதீத கோபத்தில் இருந்தான். நறுமுகை அவனை மிகவும் கொடுமைப்படுத்தி இருந்தாள். ஆனால் சற்று யோசித்துப் பார்க்கும்போது தலைமை தளபதி மோதகன் சொன்னதும் உண்மைதான். நறுமுகை தோல்வி அடைந்தாள். அது அவளது தோல்வி மட்டுமில்லை, பெருமறை நகரத்தின் தோல்வியாகும். அத்துடன் அசுரர்கள் இந்த சண்டையில் வெற்றி பெற்றால்
அவர்கள் பெருமறை நகரத்தில் இருக்கும் அனைவரையும் கொன்று விடுவார்கள் என்று எண்ணினார். ஆபத்துக்கு பாவம் இல்லப்பா, போய் உதவி செய்ய போ. என்றது சுருளி. இதைக் கேட்ட வீரா, இப்போ உனக்கு தலை சுத்தல தானே? என்று நக்கலாக கேட்டு எழுந்தான். அவன் எழுந்ததை பார்த்த தலைமை தளபதி மற்றும் தளபதிகள் முகம் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக பிரகாசித்தது. அத்துடன் சேர்த்து அவர்களுக்கு சற்று வருத்தமும் ஏற்பட்டது. ஏனென்றால் வீரா இப்போது எதிர்த்து சண்டை போடப் போவது இரும்பு அசுர ராஜாவாவான். வீரா இப்போதுதான் அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் வீரனாவான். இப்போது இரும்பு அசுர ராஜாவிற்கும் நறுமுகைக்கும் இடையில் ஆன்மீக சக்தி சண்டை போய்க் கொண்டிருப்பதால் அவன் வீராவை தாக்க மாட்டான் என்று அனைவரும் எண்ணினார்கள். ஆனால் வீரா அசுர ராஜாவை தொந்தரவு செய்தார். அசுர ராஜா ஈவு இரக்கம் பார்க்காமல் வீராவை கொடூரமாக தாக்குவான் என்பதில் சந்தேகமில்லை. வீரா மிகவும் பலவீனமாக இருக்கிறான். இந்த நிலையில் அசுர ராஜா அவனை தாக்கினார். வீரா உறுதியாக உயிரிழந்து விடுவான். இந்த சமயத்தில் வீராவால் முயற்சி செய்ய மட்டும்தான் முடியும். மற்றபடி அதில் என்ன விளைவு அல்லது முடிவு ஏற்படப் போகிறது என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது அனைவரின் பார்வையும் வீராவின் மீதுதான் இருந்தது. இரும்பு அசுர ராஜா மற்றும் நறுமுகை இருவரும் ஆன்மீக சக்தியால் சண்டை போட ஆரம்பிக்கும் போதே அங்கு மிக உயரமான 2 கோபுரம் உருவாக்கப்பட்டது. ஒரு கோபுரத்தில் நறுமுகை, மற்றொரு கோபுரத்தில் இரும்பு அசுர ராஜா நின்று கொண்டிருந்தார்கள். வீரா அந்த கோபுரத்தில் ஏறுவதற்கு ஆரம்பித்தார். இப்போது வீராவுக்கும் இரும்பு அசுர ராஜாவுக்கும் இடையில் சில அடிகள்தான் தூரம் இருந்தது. ஆன்மீக சக்தி சண்டையில் இருக்கும் அசுர ராஜாவை திசை திருப்பத்தான் வீரா சென்றான். ஆனால் வீரா சாதாரணமான அசுரனை திசை திருப்பப் போகவில்லை. அவன் ஒரு அசுர ராஜாவை நோக்கி செல்கிறான். வீரா இப்போது அவசரப்பட்டு முன்னேறினான். அவனுக்கு காயங்கள் ஏற்படவும், ஏன் ஒருவேளை அவனது உயிர் போகவும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் வீரா மிகவும் ஜாக்கிரதையாக நகர்ந்து சென்றான். சிறிது நேரம் வீரா யோசித்துவிட்டு இந்த சமயத்தில் வாயுவேக கத்திதான் சரியாக இருக்கும் என்று எண்ணினார். தனது கத்தி மட்டும்தான் இரும்பு அசுர ராஜாவை திசை திருப்புவதற்கு உதவியாக இருக்கும் என்று யோசித்தவர் உடனே தனது வாயுவேக கத்தியை எடுத்து வீசினார். அந்த சமயம் அசுர ராஜாவும் ஏதோ தவறாக நடக்கப் போவதை உணர்ந்தான். அசுர ராஜாவை பொறுத்தவரை அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் வீரன் அவனுக்கு ஒரு மண்புழுவைப் போலத்தான் தெரியும். வீரா அந்த அசுர நெருப்பில் இறந்து விடுவான் என்று அசுர ராஜா எண்ணினான். ஆனால் வீரா அந்த நெருப்பிலிருந்து தப்பித்தது மட்டுமின்றி அதை தனக்குள்ளும் எடுத்துக்கொண்டது வியப்பை உண்டு பண்ணியது. வாயுவேக கத்தி வேகமாக சென்று அசுர ராஜாவின் முதுகில் குத்தியது. ஆனால் அவனுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஒரு சின்ன கீறல் மட்டுமே ஏற்பட்டது. நல்ல ஆயுதம்தான், ஆனா இதை வச்சு எல்லாம் என்ன திசை திருப்ப முடியாது என்று கூறினான் அசுர ராஜா. ஆத்தாடி ஆத்தா, இவ்வளோ வலிமையான ஆயுதமே அவன் உடம்புல ஒரு சின்ன கீறலை தான் உண்டு பண்ணுதா? ஐயோ என்று ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தது சுருளி. இப்போது அங்கு சண்டை போட்டுக் கொண்டிருந்த அனைத்து வீரர்களும் வீராவைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வீரா அந்த அளவுக்கு வலிமையான வீரன் அல்ல என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார் தலைமை தளபதி மோதகன். வாயுவேக கத்தி இரும்பு அசுர ராஜாவை காயப்படுத்தி இருந்தார். அதை பயன்படுத்தி நறுமுகை அவனை கொன்றிருப்பாள். ஒரு அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் வீரனிடம் அளவுக்கு மீறிய நம்பிக்கை வைத்துவிட்டோம் என்று பல தளபதிகள் எண்ணினார்கள். அப்போது மேக அசுர ராஜா, சிங்கமோ சிறுத்தையோ சண்டை போடும்போது இந்த சின்ன எறும்பு போய் என்னத்தை மாத்த முடியும் என்று நக்கலாக கூறினார். அதை கேட்ட சுருளி, அடே யாரா இந்த முள்ளு மூஞ்சில இருக்கிறவனா சிங்கம்? ஏண்டா சிங்கத்தை அசிங்கப்படுத்துற என்று மேக அசுர ராஜாவை கிண்டல் செய்தது. பிறகு வீரா பலமுறை கத்தியை பயன்படுத்தினான். ஆனால் அது எதுவும் பெரிய பயனளிக்கவில்லை. அதனால் வீரா அவனது அசுர தெய்வீக முஷ்டி சக்தியை பயன்படுத்தினான்.
அதை பார்த்த இரும்பு அசுர ராஜா, ஏ முட்டாள், உன்னோட சக்தியெல்லாம் என்னை எதுவும் பண்ண முடியாது என்றான். இந்த அசுர தெய்வீக முஷ்டி சக்தியை வைத்துதான் தளபதி சேதுராமனை கதிகலங்க வைத்தான் வீரா. ஆனால் அந்த அசுரன் சொன்னது போலவே அந்த அசுர தெய்வீக முஷ்டியும் அசுர ராஜாவிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அப்போது இரும்பு அசுர ராஜா வீராவிடம், இதோட நிறுத்திக்கிட்டா உன்னை சும்மா விட்டுருவேன், ஆனா இதுக்கு மேல தாக்குனா உன்னை கொல்லவும் தயங்க மாட்டேன் என்று மிரட்டினான். ஏன்பா வீரா, அவன்தான் உன்னை விட்டுறேன்னு சொல்றான்ல, நாம ஏன் பேசாம கீழே போயிடக்கூடாது என்று கேட்டது சுருளி. வீரா சிறு புன்னகையுடன், யாரு யார கொல்ல போறாங்கன்னு காத்திருந்து பார்க்கலாம் என்று கூறினார். வீராவின் வார்த்தைகள் அசுர ராஜாவை கோபப்படுத்தியது. ஏய், நீ பேசுற வார்த்தைக்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா என்று கேட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அப்பாவி மக்களை கொல்றதா உன்ன மாதிரி அசுரனுக்கெல்லாம் பிடிக்கும்னு மட்டும் தெரியும் என்றான் வீரா. அதை கேட்ட அசுர ராஜா, ஆமா, எனக்கு மனுஷங்களை கொல்றதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால நீ இங்கிருந்து பின்வாங்கிக்கிறதா உனக்கு நல்லது என்று கூறிவிட்டு அவனது அசுர சக்தியை இரட்டிப்பாக எடுத்து நறுமுகைக்கு மேலும் அழுத்தம் கொடுத்தான். இப்போது நறுமுகை முன்பு இருந்ததை விட மிகவும் மோசமான நிலைக்கு வந்தாள். வீரா அவளை பார்த்தான். ஆனால் இந்த வலிமிகுந்த நிலையிலும் அவளது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாதது அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சரி, நாம மறுபடியும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் என்று நினைத்தான் வீரா. ஏனென்றால் நறுமுகை தோல்வி அடைந்தார், அது பெருமறை நகரத்தின் தோல்வியாகும். வீரா அவனது உடம்பை வளைத்து வேகமாக அந்த கோபுரத்தை நோக்கி மேலே சென்றான். வீரா அந்த கோபுரத்தை நோக்கி வருவதை பார்த்த நறுமுகை அவளது ஆன்மீக சக்தியை எடுத்து தாக்கினார். ஒருவேளை வீரா இரும்பு அசுர ராஜாவை திசை திருப்பினார், நாம் அவனை கொன்றுவிடலாம் என்று எண்ணினாள் நறுமுகை. வீரா அவனது பிராணமுள் சக்தியை இரும்பு அசுர ராஜாவிற்கு எதிராக பயன்படுத்தினார். அந்த சக்தி வேகமாக சென்று அசுர ராஜாவின் தலையில் தாக்கியது. அதுவும் அசுர ராஜாவிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அந்த சக்தி அசுர ராஜாவை சற்று திசை திருப்பினால் போதும் என்றுதான் வீரா எண்ணினார். ஓ, இந்த வீர என் ஆன்மா மூலமா தாக்குதல் நடத்துறானா? இருந்தாலும் அவனோட ஆன்மா சக்தி என்னை விட பலவீனமாதான் இருக்கு, அதனாலதான் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல என்று இரும்பு அசுர ராஜா நினைத்துவிட்டு, இவனுக்கு சரியான பாடத்தை புகட்டணும் என்று யோசித்தான். உடனே வீரா தன்னை நோக்கி ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி வருகிறது என்று உணர்ந்தான். வீரா இப்போது கோபுரத்தின் உயரத்தில் இருந்தான். அதனால் அவன் அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை. வீராவால் அந்த சக்தி தாக்கத்தை உணர முடிந்தது. அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி வீராவின் உடம்பில் மோதியது. அப்போது பூம் என்று மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அம்மாடியோ என்ற சத்தத்துடன் சுருளி வீராவுடன் தரையில் விழுந்தது. வீரா அந்த பல அடி உயர கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தார். அப்போது அங்கு மிகப்பெரிய புழுதி உருவானது. அப்போது இரும்பு அசுர ராஜா, இறந்துட்டானா? சின்ன எறும்பு சிங்கத்துக்கு போட்டியா என்று நக்கலாக கூறினார். இப்போது இரும்பு அசுர ராஜா வெற்றி சிரிப்பு சிரித்துக் கொண்டிருந்தான். வீரா உயிர் பிழைப்பானா? இரும்பு அசுர ராஜாவை கொல்ல முடியுமா? இதை பற்றி வீரா தரையில் விழுந்ததை நறுமுகை திரும்பி பார்த்தாள். அவளது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தாலும் அவளது கண்கள் நடுங்கியது. அவளது கண்களில் ஒரு ஆபத்தான உணர்வு ஏற்பட்டது. அங்கு நடந்ததை பார்த்த தளபதிகள் எல்லாம் ஏமாற்றமடைந்தார்கள். இரும்பு அசுர ராஜாவின் வலிமையான சக்தியா வீராவின் உடம்பில் இருக்கும் எலும்புகள் எல்லாம் முறிந்திருக்கும். இதற்கு பிறகு வீரா தரையிலிருந்து எழுந்து நிற்பதே சாத்தியமற்றது என்று எண்ணினார்கள். ஆனால் அங்கு
யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. அது வீராவின் உடம்பில் சிறு அசைவுகள் தெரிந்தது. வீரா உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டு எழுந்து நின்றாள். அப்போது சுருளி, நாங்கள் வீழ்வோன்னு நினைச்சியாடா முள்ளு மூஞ்சி என்று கூறியது. வீராவை பார்த்த அங்கிருந்த அனைவரும் அவனை பிரமிப்போடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வீரா தரையிலிருந்து எழுந்ததும் அவனது உடலை சரிபார்த்தார். அசுர ராஜாவின் கண்ணுக்கு தெரியாத சக்தியா வீராவின் இடுப்பு பகுதியில் இருக்கும் எலும்பு லேசாக காயப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சக்தியால் வீராவின் உடம்பில் சூடான உணர்வு அவனது சக்கரங்களில் ஏற்பட்டது. அதனால் வீரா சற்று நிம்மதியாக உணர்ந்தான். வீரா தரையிலிருந்து எழுந்ததை பார்த்த இரும்பு அசுர ராஜா கண்களில் கோபம் கொந்தளித்தது. அத்துடன் சேர்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது நறுமுகை முகத்தில் சிறு புன்னகை மட்டும் வந்தது. இந்த பெருமறை நகரத்தில் உதிக்கும் சூரியன் கூட கிழக்குக்கு பதிலாக மேற்கில் உதிக்கும். ஆனால் நறுமுகையின் முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது அங்கிருந்த யாரும் நறுமுகையை பார்க்கவில்லை. அனைவரின் பார்வையும் வீராவின் மீதுதான் இருந்தது. இரும்பு அசுர ராஜாவுக்கு எப்படி வலுவான தாக்குதலை கொடுப்பது என்றுதான் வீரா யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே அங்கிருந்த மற்றொரு கட்டிடத்தில் வீரா வேக வேகமாக ஏறினான். அங்கு ஏறி அவன் கண்கள் யாரையோ தேடியது. இறுதியாக அவனது கண்கள் அங்கிருந்த தளபதி சேதுராமனை பார்த்தது. அவரை பார்த்து கண்களில் சில விஷயத்தை சைகை செய்தான் வீரா. அட, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியுது வீரா. ஆனா அது அந்த தளபதிக்கு தெரியுமா என்று கேட்டது சுருளி. வீரா சுருளியை வித்தியாசமாக பார்த்துவிட்டு தளபதியை பார்க்குமாறு கண்ணை காட்டினார். தளபதி சேதுராமனும் வீரா என்ன சொல்ல வருகிறான் என்பதை அவனது கண்கள் செய்யும் சைகை வைத்தே புரிந்து கொண்டார். அடுத்த நிமிடம் வீரா அவனது கையை உயர்த்தி தளபதி சேதுராமனை நோக்கி காண்பித்தான். அதை பார்த்த தளபதி சேதுராமன் உடனே அவரது 5 தலை தங்கப்பாம்பை வெளியே கொண்டு வந்து தாமதிக்காமல் அந்த பாம்பை வீராவை நோக்கி அனுப்பி வைத்தார். அங்கிருந்த மேக அசுர ராஜா எந்த ஒரு வீரனையும் வீரா மற்றும் நறுமுகைக்கு உதவி செய்ய அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தி இருந்தார். ஆனால் அந்த வீரர்களின் ஆன்மீக சக்தியை வீராவிடம் அனுப்புவதை அவனால் தடுக்க முடியவில்லை. இப்போது சேதுராமன் எதற்காக அந்த 5 தலை பாம்பை வீராவை நோக்கி அனுப்பினார் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தான் மேக அசுர ராஜா. இந்த பாம்பு சக்தியை வச்சு இவ என்ன பண்ண போறான் என்று மேக அசுர ராஜா குழப்பம் மேலும் அதிகமானது. இப்போது அந்த 5 தலை பாம்பு வேகமாக வீராவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வீரா அவனது கையில் எண்ணற்ற அஷ்டமுஷ்டி சக்தியை எடுத்தார். அது ஊதா நிறமான சக்தியாக அவனது கையில் இருந்தது. அந்த சக்தியை வைத்து வீரா அந்த பாம்பை குத்தினார். உடனே அந்த பாம்பின் உடம்பில் ஒரு சிறிய பகுதியில் ஊதா நிறமாக மாறியது. அந்த ஊதா நிறம் உடம்பு முழுக்க வேக வேகமாக பரவியது. அடுத்த சில மணி நேரத்தில் தங்க நிற 5 தலை பாம்பு இப்போது ஊதா நிற 5 தலை பாம்பாக மாறியது. அந்த பாம்பு வேகமாக சென்று வீராவுக்கு பின்னால் காற்றில் சுழன்று நின்றது. அதை பார்த்த கமலக்கண்ணன் கண்கள் பிரகாசமாக மாறியது. உடனே அவரது வெள்ளி வாளின் சக்தியை பயன்படுத்தி சில சின்ன வாள்களை ஆன்மீக சக்தியாக வீராவை நோக்கி அனுப்பி வைத்தார். அதை பார்த்த தளபதி சேதுராமன் அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு 5 தலை தங்கப்பாம்புகளை அவரது கையிலிருந்து அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தார். அதனால் அந்த 5 தலை ஊதா நிற பாம்பு மேலும் மேலும் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. இதை பார்த்த அங்கிருந்த பெரும்பாலான தளபதிகளுக்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஆனால் கமலக்கண்ணன் மற்றும் சேதுராமன் இருவரின் உணர்ச்சிகளையும் பார்த்த தளபதிகள் எல்லாம் வீரா என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள். உடனே தலைமை தளபதி மோதகனை தவிர அங்கிருந்த பல தளபதிகள் அவரவர் ஆன்மீக சக்தியை எடுத்து வீராவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அந்த சமயத்தில் தலைமை தளபதி மோதகனும் அவரது ஆன்மீக சக்தியை வீராவிற்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால்
அவரது நிழல் ஆன்மீக சக்தி இருந்ததால்தான் மேக அசுர ராஜாவை சமாளிக்க முடியும் என்பதற்காக அவர் அவரது ஆன்மீக சக்தியை வீராவுக்கு அனுப்பவில்லை. அப்போது அங்கிருந்த வீராவின் ஊதா நிற பாம்பு அதை நோக்கி வரும் அனைத்து ஆன்மீக சக்தியையும் விழுங்கியது. நேரத்திற்கு நேரம் அதன் உருவமும் சக்தியும் வலிமையாகிக் கொண்டே இருந்தது. இறுதியாக அந்த 5 தலை ஊதா நிற பாம்பு வானம் வரை உயரம் பெற்றது. அதன் சக்தியை பார்த்து தலைமை தளபதி ஆச்சரியத்தில் உறைந்து போனார். அப்போது தளபதி சேதுராமன், வீராவோட ஆன்மீக சக்தி இவ்வளவு வலிமையானதா? இவன் அர்த்த மகாவீர நிலையில இருக்கும் போதே எந்த அளவுக்கு சக்தி இருக்குனா, இவன் ரொம்ப அரிதான வீரன்தான் என்று பிரமிப்போடு நினைத்துக் கொண்டிருந்தார். அந்த பாம்பின் சக்தியை யாரால் சமாளிக்க முடியும்? இப்போது அந்த பாம்பிற்கு இருக்கும் சக்திக்கு தலைமை தளபதியால் கூட சண்டை போட முடியாது. வீராவுடன் தான் தோல்வி அடைந்தது ஒரு பெரிய அசிங்கமே இல்லை என்பதை உணர்ந்தார் தளபதி சேதுராமன். கமலக்கண்ணன் சிறு புன்னகையுடன், துகிரா பெரிய அறிவாளிதான், அப்படி இல்லைன்னா அவ வீரா மேல கண்மூடித்தனமா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாளா என்ன என்று நினைத்தார். இரும்பு அசுர ராஜாவுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நறுமுகையை அங்கு வானத்தின் அளவு உயர்ந்து நிற்கும் 5 தலை ஊதா நிற பாம்பை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாள். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் அவள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பினாள். இதுதான் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாத நறுமுகை முகத்தில் இரண்டாவதாக வந்த உணர்ச்சியாகும். இந்த பெரிய பாம்பை உருவாக்க வீராவனது ஆன்மீக சக்தி, எதிர்க்கும் சக்தி மற்றும் அனைவரின் ஆன்மீக சக்தியையும் வைத்துதான் உருவாக்கினார். இப்போது இதன் சக்தி மிகவும் வலிமையானதாகும். ஆனால் இப்போது அவன் இந்த பாம்பை பயன்படுத்தினார். அதை பார்த்து அசுர ராஜா இல்லை மனித தளபதிகளே பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் வீராவின் பலம் மிகவும் குறைவானது. அத்துடன் அவன் இப்போது அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் சாதாரணமான வீரனாவான். அதனால் அவனால் அந்த 5 தலை ஊதா நிற பாம்பை கட்டுப்படுத்த முடியாது. அப்படியே கட்டுப்படுத்தினாலும் அதை சிறிது நேரத்திற்கு மேல் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாது. அந்த சமயத்தில் வீராவின் எதிரி அந்த பாம்பின் தாக்குதலிலிருந்து சிறிது நேரம் தப்பித்தால் போதும். அதற்கு பிறகு அந்த பாம்பே தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். அதன் பிறகு வீராவை அந்த எதிரி கொன்று விடுவார். இப்போது நறுமுகையுடன் இரும்பு அசுர ராஜா சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் அவனால் வீராவை பழிவாங்க முடியாது. அத்துடன் அந்த 5 தலை ஊதா நிற பாம்பை பார்த்த இரும்பு அசுர ராஜா திடுக்கிட்டு போனான். அவனுக்கு அப்போது ஒரு பெரிய குழப்பமே உண்டானது. இது தற்செயலா நடக்குதா, இல்லை ஏதாவது திட்டம் போட்டு நடக்குதா என்று இரும்பு அசுர ராஜா நினைத்தான். எப்பா அங்க பாருப்பா, முள்ளு மூஞ்சி முக்கால்வாசி வாய திறந்துகிட்டு இருக்கு என்று கிண்டலாக கூறியது சுருளி. ஏனென்றால் இப்போதுதான் வீரா அவனது அசுர நெருப்பை தனக்குள் எடுத்துக் கொண்டார். அது மட்டுமின்றி 5 தலை ஊதா நிற பாம்பை வைத்து அவனது உயிரையும் பறிக்க தயாராகிவிட்டார். நான் இதை நடக்க விடக்கூடாது என்று இரும்பு அசுர ராஜா நினைத்துக் கொண்டிருக்கும் போது வீரா அவனது ஆன்மீக சக்தியை வைத்து அந்த 5 தலை ஊதா நிற பாம்பை இரும்பு அசுர ராஜாவை நோக்கி தாக்கினார். அதை பார்த்த நறுமுகையும் அவளது ஆன்மீக சக்தியை வைத்து இரும்பு அசுர ராஜாவை தாக்கினார். அந்த 5 தலை ஊதா நிற பாம்பு பல ஆன்மீக சக்தியில் உருவாகி இருந்தது. அதனால் அது வேகமாக வானத்திற்கு சென்று விட்டு அதே வேகத்தோடு இரும்பு அசுர ராஜாவை நோக்கி வந்தது. இப்போது இரும்பு அசுர ராஜா குழப்பத்தில் சிக்கிக் கொண்டான். இப்போது அவன் என்ன செய்யப் போகிறான்? வீராவின் 5 தலை பாம்பிடமிருந்து தப்பிக்கப் போகிறானா, அல்லது அதை எதிர்த்து தாக்குதல் செய்யப் போகிறானா? வீராவின் பாம்பு தாக்குதலிலிருந்து தப்பித்தாலும் அவனை நறுமுகை கொல்லாமல் விடமாட்டாள். இப்ப நான் என்ன பண்றது என்று குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தான் இரும்பு அசுர ராஜா. பிறகு அவன் வீராவை பார்த்து, நீ மிகப்பெரிய தண்டனை அனுபவிப்ப என்று கூறினான். இப்போது இரும்பு அசுர ராஜாவிற்கு ஒரு வழிதான் இருக்கிறது என்று அவன் புரிந்து கொண்டான். அது
அவனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதுதான். இப்போது அவன் இந்த தாக்குதலிலிருந்து உயிர் தப்பித்து விட்டான். அவனுக்கு வீரா மற்றும் நறுமுகையை எதிர்கொள்ள மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும். உடனே இரும்பு அசுர ராஜா அவனது ஆன்மீக சக்தியை மீண்டும் திருப்பி எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தான். இந்த ஆன்மீக சக்தி சண்டையில் எவன் ஒருவன் அவனது சக்தியை திரும்ப எடுக்கிறானோ அது தற்கொலைக்கு சமமானது ஆகும். ஆனால் அதை தவிர இரும்பு அசுர ராஜாவுக்கு வேறு வழி இல்லை. அவன் அவனது சக்தியை திரும்ப எடுத்ததை பார்த்த நறுமுகை அதைத் தொடர்ந்து அவளது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி தாக்கினாள். பூம்! அந்த தாக்குதல் பட்டதும் இரும்பு அசுர ராஜாவின் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. பிறகு அவனது வாயிலிருந்து இரத்தமாக வந்தது. அவனது உடம்பிலிருந்து அசுர சக்தி மிகவும் பலவீனமாக மாறியது. அத்துடன் அவன் உடம்பில் மிகவும் மோசமான காயங்களும் ஏற்பட்டது. இதற்கு முன்பு நறுமுகை மற்றும் இரும்பு அசுர ராஜா இருவரும் சரிசமமாக ஆன்மீக சக்தியை வைத்து சண்டை போட்டுக் கொண்டிருந்ததா அவளால் இரும்பு அசுர ராஜாவை வலுவாக தாக்க முடியாமல் இருந்தாள். ஆனால் இப்போது அவளுடன் 5 தலை ஊதா நிற பாம்பும் இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அதிலிருந்தும் இரும்பு அசுர ராஜா தப்பித்தான். உடனே அவன் வீராவை நோக்கி மிகவும் கோபத்துடன் வேகமாக வந்தான். இரும்பு அசுர ராஜாவின் எண்ணத்தை வீரா புரிந்து கொண்டான். அந்த அசுர ராஜா சாதாரணமான அசுர தளபதியாக இருந்திருந்தான். வீரா அவனை தைரியமாக எதிர்கொண்டிருப்பான். ஆனால் அவனை நோக்கி வருவது இரும்பு அசுர ராஜாவாகும். அதனால் அவனிடமிருந்து தப்பிக்க முடியாது என்ற எண்ணம் வீராவின் மனதில் உதித்தது. இதை நாம எதிர்பார்க்கவே இல்லையே, ஐயோ என்று மிகவும் சோகத்துடன் நினைத்தான். ஓடு வீரா ஓடு, இவன் கிட்ட சிக்குனா நாம அவ்வளவுதான், ஓடு என்றது சுருளி. சுருளி சத்தமிட்டதும் நிற்காமல் ஓட ஆரம்பித்த வீராவின் காதுகளுக்கு ஒரு விசில் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் வீரா சற்றும் யோசிக்காமல் அப்படியே தரையில் ஒரு குட்டிக்கரணம் அடித்தார். இதனால் அந்த அசுர ராஜாவின் எலும்பு முட்கள் வீராவின் தலைமுடியை உரசிக்கொண்டு சென்றது. அந்த எலும்பு முட்களிலிருந்து வீரா தப்பித்தார். உடனே வீரா சற்றும் திரும்பி பார்க்காமல் அவனது வாயுவேக கத்தியை எடுத்தார். ஆனால் அந்த இரும்பு அசுர ராஜா அந்த கத்தியை எளிதாக தட்டி விட்டு விட்டார். அந்த வாயுவேக கத்தி அவனை காயப்படுத்தவில்லை. ஒருவேளை அங்கு இரும்பு அசுர ராஜாவிற்கு பதிலாக அசுர தளபதி இருந்திருந்தால் அவனை அந்த வாயுவேக கத்தி மோசமாக காயப்படுத்தி இருக்கும். ஆனால் இப்போது இருப்பது அசுர ராஜா. எனவே வீரா உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார். ஆனால் அவனை விட இரும்பு அசுர ராஜா மிகவும் வேகமாக இருந்தார். அதனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் இரும்பு அசுர ராஜா வீராவுக்கு அருகில் வந்து விட்டார். ஏய், உன்னோட ரத்தத்தையும் சதையையும் ருசிக்காம விடமாட்டேன் என்று கூறிவிட்டு 4 எலும்பு முட்களை வீராவை நோக்கி தாக்கினார். ஆஹா, வெறி கொண்டு துரத்துறான் வீரா, இவன் கையில மட்டும் சிக்கிடாத என்றது சுருளி. இந்த 4 எலும்பு முட்களில் ஏதேனும் ஒன்று வீராவின் உடம்பு மீது தாக்கினாலும் அவனது உடம்பில் இருக்கும் இரத்தத்தையும் சதையையும் இரும்பு அசுர ராஜா எடுக்காமல் விடமாட்டார். இரும்பு அசுர ராஜாவிடமிருந்து வீரா தப்பிப்பானா? வீராவை காப்பாற்றப் போவது யார்? வீராவை காப்பாற்ற நறுமுகை முன் வருவாளா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.